ഹലോ ഹായ് എല്ലാവർക്കും വணக்கம். ഇന്ന് നമുക്ക് സൂപ്പറാன ഒരു പച്ച പയർ கறி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு നോക്കാം. ஆனால் ஈஸியான ரெசிபி. ஆனால் சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்கு, ஒரு 10 பச்சை மிளகா, ஒரு 6 பூண்டு எடுத்துருக்கு. பயிரை நமக்கு ஒரு குக்கர் எடுத்து குக்கரில் விட்டு வேவிക്കാം. ஃபஸ்ட்டு பயிரிൻ്റെ மேலே நிற்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொடுக்கலாம். தண்ணி வந்துட்டு பயிரிൻ്റെ மேலே நிற்கணும், அதிகமாகக்கூடாது. നമുക്ക് ഇതെല്ലാം കൂടെ ഒരു മിക്സിയിൽ ജാറിലിട്ട് നമുക്കൊന്ന് അടിച്ചെടുക്കാം. നല്ല പേസ്റ്റ് മാതിരി ആവണ്ട, ജസ്റ്റ് ഒന്ന് ക്രഷ് മാതിരി അടിച്ചെടുത്താൽ പോകും. തണ്ണി വന്നിട്ട് കൊഞ്ചமாக ஊற்றணும். രണ്ടാമത്തെ പിസിലേക്കാണ് നമ്മളെ പയർ റെഡിയായിരിക്കുകയാണ്. ഇതാ ഓയിൽ ചൂടായി. ഓയിൽ ചൂടായതിനപ്പുറം നമുക്ക് വന്നിട്ട് കടുക് ആഡ് பண்ணலாம். കടുക് എടുത്ത് அதோட கூட கடுகு போட்டுக்கலாம். கடுகு எல்லாம் நல்லா போட்டணும். அப்போ நம்ம கரளி சாப்பிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா, இதுதான் மசாலா, இதை ஆட் பண்ணலாம். அப்புறம் நல்லவனா பச்சை வாசனை போன வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணலாம். உப்பு ஆட் பண்ணி ஒன்று கூட வந்து மிக்ஸ் பண்ணணும். மசாலா ஆட் பண்ணலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இது ரெண்டும் போட்டால் போதும். இது நல்லவண்ணம் ஒன்று மிக்ஸ் ചെയ്ത് കൊടുക്കാം. നമ്മളെ പയർ സൂപ്പറാக വെന്തിருக்கு. இனி இது நமக்கு அந்த மசாலையில் விட்டு போடலாம். இதெல்லாம் சேர்த்து இனி மிக்ஸ் பண்ணலாம். அவ்வளோ திக்னஸாக இருந்து பாருங்கள். சூப்பரான நல்லா சூப்பர் பயிர் கறி. இது நமக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்திൻ്റെ கூட சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல ஹெல்த்தியான பயிர்.